இன்னைக்கு ரம்ஜான் வீட்ல ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்ல இருந்தா ஒரு ஃபோன் கால். யாருப்பா அது ஃபோன் கால்னு பார்த்தா நமது அப்பாஸ் பிரதர் கால். டேய் இன்னைக்கு என்ன பண்ற அப்படின்னாங்க. சும்மா தானே வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு. சரி அப்போ ஒன்று செய்வோம், வா ஆரியாங்கா போவோம் அப்படின்னாரு. ஆரியாங்காவா? ஐ மீன் தென்மலை போவோம் வா அப்படின்னாரு. தென்மலையா? தென்மலை எதுக்கு ப்ரோ அப்படின்னேன். வாடா சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தென்மலையா? ஓகே ஜாலி. ஏன்னா கிளைமேட் வந்து இங்கே பயங்கர சூடுங்க. தென்காசி ஃபுல்லாக பயங்கர சூடு. ஓகே ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம மழை நல்லா பேஞ்சிச்சு. அப்போ ஆரியங்காலையும் நல்லா பேஞ்சிருக்கும், தென்மலையில் நல்லா பேஞ்சிருக்கும். ஸோ கிளைமேட் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும். அட்லீஸ்ட் தண்ணி ஃபால்ஸில் தண்ணி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 கூட நானும் கிளம்பி வேகமாக ஓடிட்டாங்க. ஓடி போனால் கூட வந்து முருகேஷ் பிரதர் வந்துருந்தாப்புல. அது யாருன்னா அப்பாசனோட ஃப்ரெண்டு. ஓகே நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் ஏதோ கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். மணியும் டைமும் ஆயிடுச்சு. டைம் ஆனதுக்கப்புறம் ஓகே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஒரு சாயா கடையில் நிப்பாட்டோம். சாயா கடைக்குள்ளே போனால் பப்ஸு. ஐயோ பப்ஸ் இருக்கே, பப்ஸை நம்ம விட்டு போனால் தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ஸு ஒரு ஜூஸ் இது ரெண்டும் குடித்தோங்க. பப்ஸும் ஜூஸும் குடித்தோம். குடிச்சிட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோம். வெயிலை பார்த்தீங்கன்னா மண்டையை பொலன்னு பொழந்துருச்சுங்க அந்த வெயில். ஐயையோ இதுக்கு நம்ம ஊர் எவ்வளவோ தேவையில்லை, என்ன ஏன்டா இங்கே கூட்டு என்ன பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பி கார் எடுத்துட்டு நேராக தென்மலை போயிட்டோங்க. தென்மலைக்கு போயாச்சோம். ஆனால் தென்மலைக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பேற்பட்ட டீம் பாருங்க நம்ம டீம். அப்போ தான் எங்கள் கண்ணுக்கு ஒரு எக்கோ டூரிசம் கண்ணில் தென்பட்டுச்சு. வா எக்கோ டூரிசம் போகலாம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா சொன்னேன் அவர் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டோங்க. எக்கோ டூரிசம் உள்ளே போயிட்டோம்னா உள்ளே ஒரே ஃபுல்லாக காலேஜ் கேர்ள்ஸு. ஆனால் கொக்கா மக்கா என்னடா ஃபுல்லாக காலேஜ் கேர்ள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் பிரதர் டிக்கெட் எடுக்க போனார். அங்கே நேராக அங்கே உள்ள கவுண்டரில் போயிட்டு என்ன கேட்டார்னா 3 டியர் பார்சல் ப்ளீஸ் அப்படின்ட்டாரு. எல்லாம் சத்தமாக சிரிச்சுட்டாங்க. சரியான பண்ணு அது. ஐயோ என்னையா 5 நிமிஷம் எப்படி 3 மான பார்சல் கேட்டால் எப்படியா நம்மள விடுவானுங்க, நீ கொலை கேஸில் விட மாட்டேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சரியான சிரிப்புங்க. அப்புறம் ஆக்சுவலாக ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணார். ஒரு அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரா இல்லை எதர்ச்சியாக வந்துருச்சாங்கிறது தெரியல. அவர் சொன்னது வந்து அந்த டயத்தில் நிஜமாவே நல்லா கிளிக் ஆச்சு. அண்டு எல்லாரும் இதான் தென்மலை டைனோசருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நேராக மான் பார்க்க போயிட்டோங்க. மான் பார்த்தா அழகழகா குட்டி குட்டியாக வா 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 சொல்லி குதிக்கும் மான்கள் அப்படின்னு சொல்லி ஜாலியாக குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே போர்ஷனில் இன்னொரு சைடு பார்த்தோம்னா சில மானுங்கள்லாம் வெயிலுக்கு அப்படியே சுருண்டு படுத்து கிடந்துச்சு. அப்புறம் நாங்கள் சைடில் இருக்க கிளையெல்லாம் பிச்சு அதுக்கு ஊட்டி விடலை, ஐ மீன் வச்சோம். அது வந்து நல்லா சாப்பிட்ருச்சு கிளையெல்லாம். அதுக்கப்புறம் மெலா மாடு, ஐ மீன் இது மானு தான், சைஸு அவ்வளோ தண்டிக்கு இருக்கிறதுனால மெலா மாடுன்ட்டேன். மான் பார்த்தோம், மெலா பார்த்தோம். பார்த்துட்டு அண்ட் தென் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தா ஆரியங்காவும் பாலம். ஐயோ இந்த இடத்துல நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜை நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு குடு போய் அதையும் கூட ஷூட் பண்ணா ரயில் போகுதுப்பா. கரெக்டாக ஒரு ட்ரெயின் ஒன்று பாஸ் ஆச்சுங்க. ட்ரெயின் இன்ஜின் பாஸ் ஆச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் இன்றைய நாள். ரம்ஜான் இப்படி தான் எனக்கு போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்களா? இன்னைக்கு டே எப்படி போச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.